யோசிச்சு பாருங்க, நம்மள சுத்தி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒரு கார் வேகமா போறதிலிருந்து ஒரு செடி மெதுவா வளர்றது வரைக்கும் இந்த மாற்றத்தை வெறும் வார்த்தையில சொல்லாம கணக்கு மூலமா ரொம்ப துல்லியமா சொல்ல முடியுமா? முடியும். அதுக்கு பேர்தான் கால்குலஸ், அதாவது நுண்கணிதம். வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாமளே அலசி ஆராய்வோம். ஆமா, ஒரு பக்கம் பார்த்தா உலகம் ஒரு செகண்ட் கூட நிக்காம மாறிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கணிதம்ங்கிறது ரொம்ப கச்சிதமான விதிகளை வச்சு இயங்குது. அப்போ இந்த ரெண்டையும் எப்படி ஒன்னா சேர்க்க முடியும்? பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியலாம். ஆனா இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் நுண்கணிதம்ங்கிற ஒரு பிரம்மாண்டமான உலகமே பிறந்துச்சு. சரி, இந்த பெரிய புதிரை விடுவிக்க நம்மகிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ரெண்டு கருவிகள் இருக்கு. ஒவ்வொன்னும் மாற்றத்தை ஒவ்வொரு கோணத்துல பாக்குது. வாங்க நம்மளோட முதல் கருவி என்னன்னு பாப்போம். நம்ம முதல் கருவியோட பேரு தான் டிஃபரன்சியேஷன். இது ஒரு கணித பூத கண்ணாடி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மாற்றத்தையும் எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட கணத்துக்குள்ள ஜூம் பண்ணி சரியா இந்த ஒரு நொடியில இது எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இதோட வேலை. ரொம்ப சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும்னா, ஒரு விஷயம் எவ்வளவு வேகமா மாறுது இதுதான் கேள்வி. இந்த ஒரு வரியை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், டிஃபரன்சியேஷனோட ஆத்மாவையே நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். வாங்க இந்த பூதக் கண்ணாடிய வச்சு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்து அதை ஒரு சினிமா ஃப்ரேம் மாதிரி நொடிக்கு நொடி தனித்தனி படங்களா பிரிச்சு ஒவ்வொரு கணத்தையும் ஆராயுது. இத டிஃபரன்சியேஷனுக்கான ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி நினைச்சுக்கோங்க. பெரிய பெரிய கணித மேதைகள் நமக்காக ஏற்கனவே கஷ்டமான வேலைகளை எல்லாம் செஞ்சு பொதுவான ஃபங்க்ஷன்களுக்கு என்ன பதில் வரும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதனால ஒவ்வொரு தடவையும் நாம முதலிருந்து யோசிக்க தேவையில்லை. இந்த விதிகளை பயன்படுத்தி சட்டுனும் மாற்றத்தோட விகிதத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சின்ன உதாரணம் மூலமா இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாமளே செஞ்சு பாப்போமா? ரொம்பவும் எளிமையான y = x²ங்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம் வாங்க. நாம முன்னாடி பார்த்த அந்த ஃபார்முலா ஷீட்ல இருந்த பவர் ரூல் படி இதோட மாற்ற விகிதம், அதாவது டெரிவேட்டிவ், ரொம்ப சிம்பிள். d/dx = 2x. பாத்தீங்களா, எவ்ளோ சுலபமா பதில் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த dy/dx = 2xனா நிஜத்துல என்ன அர்த்தம்? இங்கதான் விஷயமே இருக்கு. அதாவது xோட மதிப்பு அதிகமாக அதிகமாக yயோட மதிப்பு அதை விட 2 மடங்கு வேகமா அதிகமாகுது. இந்த ஒரு ஆழமான உண்மையை நமக்கு காட்டுறது தான் டிஃபரன்சியேஷனோட மிகப்பெரிய சக்தியே. ஓகே, நாம மாற்றத்தை சின்ன சின்ன ஃப்ரேம்களா உடைச்சு பார்த்தோம். இப்போ ஒருவேளை இந்த செயல்முறைய அப்படியே தலைகீழா செஞ்சா என்னாகும்? அதாவது அந்த உடைக்கப்பட்ட துண்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல தான் நம்மளோட 2வது சூப்பர் கருவி வருது. அதோட பேரு தான் இன்டகிரேஷன். இது டிஃபரன்சியேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். உடைச்ச துண்டுகளை எல்லாம் ஒட்ட வச்சு முழு படத்தையும் திரும்பவும் பார்க்க உதவுற ஒரு கலை இது. நம்ம பழைய உதாரணத்துக்கே வருவோம். ஆனா இந்த முறை அப்படியே ரிவர்ஸ்ல யோசிப்போம். நம்ம கிட்ட மாற்றத்தோட வேகம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது dy/dx = 2x. இத வச்சுக்கிட்டு இந்த மாற்றத்தை உருவாக்குன அந்த அசல் ஃபங்க்ஷன் எதுன்னு இன்டகிரேஷனால கண்டுபிடிக்க முடியுமா? வாங்க பாப்போம். 2xஐ இன்டகிரேட் செய்யும்போது நமக்கு x² திரும்ப கிடைக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை அசல் ஃபங்க்ஷன் x² + 5 ஆகவோ அல்லது x² + 50 ஆகவோ இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஒரு எண்ணை டிஃபரன்ஷியேட் செஞ்சா 0 தான் வரும். அதனால அந்த தகவல் அழிஞ்சு போயிடுது. அந்த இழந்த தகவலை குறிக்கிறதுக்கு தான் இந்த +c சேர்க்கிறோம். இது அசல்ல இருந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு கான்ஸ்டன்ட் எண்ணையும் குறிக்குது. எப்படி டிஃபரன்சியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா ஷீட் இருந்துச்சோ அதே மாதிரி இன்டகிரேஷனுக்கும் ஒன்னு இருக்கு. இந்த விதிகளை பாருங்களேன். டிஃபரன்சியேஷன் விதிகளோட தலைகீழ் செயல்முறையா இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். ஒன்னு முன்னாடி போகுதுன்னா இன்னொன்னு அப்படியே பின்னாடி வருது. சரி, நாம 2 கருவிகளையும் தனித்தனியா பார்த்துட்டோம். இப்போதான் இந்த கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான அழகான உறவு என்னன்னு பார்க்கலாமா? இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரிதான். டிஃபரன்சியேஷன் ஒரு விஷயத்த நொடிகளா உடைச்சு அந்த நொடியில அதோட வேகம் என்னன்னு பாக்குது. ஆனா இன்டகிரேஷன் அந்த நொடிகளையெல்லாம் ஒன்னா சேர்த்து அது கடந்த மொத்த தூரம் எவ்வளோன்னு கணக்கிடுது. சுருக்கமா சொன்னா, ஒன்னு பிரிக்குது, இன்னொன்னு சேர்க்குது. 2ம் எதிரெதிர் துருவங்கள் தான். ஆனா ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. ஒரே வரியில சொல்லணும்னா, ஒரு கருவி ஒரு முழுமைய நொறுக்கி ஒரு கணத்தை பாக்குது. இன்னொரு கருவி அந்த கணங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து
மீண்டும் அந்த முழுமையை உருவாக்குது. இதுதான் நுண்கணிதத்தோட அடிப்படை அதிசயம். இப்போ நம்ம கிட்ட மாற்றத்தை உடைக்கவும் அத மீண்டும் உருவாக்கவும் ஒரு சக்தி இருக்கு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ராக்கெட் அனுப்புறதுலேருந்து பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கத்தை கணிக்கிறது வரைக்கும், ஏன் ஒரு நோயோட பரவல் வேகத்தை கணிக்கிறது வரைக்கும் எல்லா இடத்துலயும் இதோட பயன்பாடு இருக்கு. அடுத்த முறை நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இயங்குற இந்த 2 சக்தி வாய்ந்த கணித கருவிகளையும் நிச்சயம் நினைச்சு பாருங்க.